ஓங்காரத்திலிருந்து நாதம் பிறந்ததான், நந்தியின் மத்தளத்திலிருந்து தாளம் பிறந்ததான், வாணியின் வீணையிலிருந்து ராகம் பிறந்ததான். இதையே ஆதாரமா வச்சுக்கிட்டு புரந்தரதாசரும் தியாகராஜரும் நூற்றுக்கணக்கான ராகங்களை உருவாக்கியிருக்காங்கண்ணா. அது நம்ம சங்கீத நூல்கள்ல அழகாக எழுதப்பட்ட சரித்திரம். அதை படிச்சு நாம நம்பணுமா? எப்படி நம்புறது? இத பாரு ஜேம்ஸ், மனுஷன் குரங்குல இருந்து பிறந்தானா நம்பலாம், ஏன்னா அது குணம் அப்படியே நம்ம கிட்ட இருக்கு. நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன சொல்றேன், பெத்தவன்ல இருந்து பீட்டில்ஸ் வரைக்கும், தியாகராஜர்ல இருந்து பாலமுரளி கிருஷ்ணன் வரைக்கும் எனக்கும் தெரியும் மிஸ்ராம். நானும் எதிர்த்து விவாதிக்க முடியும். ஆமா சார், நீங்க இப்படி விவாதிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்தவங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிருவாங்க. அதனால அடுத்தவங்க வாய் அடைக்கிற மாதிரி நீங்க சொல்ற சங்கீத ஆராய்ச்சியை புஸ்தகமா எழுதி முடிச்சிட்டீங்கன்னா எந்த விவாதமும் இருக்காது. அதை எழுதி முடிக்கிற திறமை என்கிட்ட உண்டு. உண்டு உண்டுன்னு எல்லாத்தையும் விட்டுறீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு மறதி ஜாஸ்தி சார். எனக்கு மறதி ஜாஸ்தின்னு சொன்ன மாங்க மடம் யார்? என்ன பூரி? உன்னை உப்மா கொண்டு சொன்னா பூரி கொண்டு இருக்கேன், எடுத்துட்டு போ. ஆமா ஜேம்ஸ், நீ ரேஞ்ச் ஆபீசர் அந்த காட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம். ஓகே, 5 வருஷமா இந்த காட்டுல செடிகளுக்கும் புதர்களுக்கும் நடுவுல பயங்கரமா நடமாடும் புலிகளுக்கு மத்தியில தெரிகிற உனக்கு சங்கீதங்கிறது இந்த உலகத்துல ஒரு அபூர்வமான விஷயம்னோ, ராகம் பறவைகளோட ஒலிதாங்கிற எண்ணமோ எப்பவுமே உனக்கு வரலையா? அந்த உணர்வு ஏற்படல? ஏற்படலாம், ஆனா அது வெறும் உணர்வு மட்டும்தான். உணர்வு மட்டும்தானே? உண்மைப்பா, நான் எழுத போற சங்கீத ஆராய்ச்சி நூலே பதில் சொல்லும். இந்த சூரியன் அந்த பக்கம் போனாலும் சரி, அந்த புஸ்தகத்தை முடிக்க விட மாட்டேன். நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஆராய்ச்சி பண்ண வர்றவங்கள புலி அடிச்சுட்டா எங்க ஐயா என்ன பண்ணுவாரு? கரெக்ட் கரெக்ட். போனா போகட்டும், எங்க ஐயாவே இந்த காடெல்லாம் சுத்தி பறவைகளோட பறவைகளா பறந்து அந்த புஸ்தகத்தை பூர்த்தி பண்ணலாம்னா ஞாபக மறதியை வச்சுக்கிட்டு அந்த புலி வரை அடிச்சுட்டா என்னவே பண்றது? உன்னை தாண்ட கொல்ல அண்ணன் காக்கா. என்ன இது? உப்மா. பாவம் ஜேம்ஸ், பூரி கேட்டார், நீ இப்பதான் போ கொண்டு வரல. போந்தாண்ட புலி புலிங்கிறப்ப எனக்கு நினைவு வருது. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த காட்டுல புலி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜாகிரதையா இருக்கோம். சார், அன்னைக்கு புலி உட்காந்துருக்கு சார், பெரிய புலி சார். Come on, quick. எங்க புலிய பார்த்தேன்னு சொன்னேன்? இங்கதான் சார் இருந்தது, கொஞ்சம் முன்னாடி பார்த்தனே. இந்த பாத்தீங்களா சார், நடந்து போன தடம் தெரியுது. முருகா, எஸ் சார். இன்னிலிருந்து இந்த எல்லைக்குள்ள யாராவது வந்தா ஃபைன் போடு. ஊர் ஜனங்களே இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுவேன். ஓகே? எஸ் சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். காடு தாண்டற வரைக்கும் உங்களோட ஜீப்ல வரேன் சார். ஏமா இந்த ஸ்டேஷனை தாண்டினா ஒரே அடர்ந்த காடு, நீ எங்க போகணும்? காட்டுக்குதா? நான் பறவைகளோட ஒலி வச்சு மியூசிக்கல் ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன். நாளையில இருந்து தெரிய வேண்டியது இந்த காட்டுலதான். இந்த காட்டுல புலி நடமாட்டம் இருக்கு. உங்களை விட பயமா இருக்குமா அந்த புலி? நான் நாராயணபுரம் போகணும். இங்க ஜட்கா வண்டி, ரிக்ஷா ஏதாவது கிடைக்குமா சார்? சுப்பையா வண்டி இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவன் தான் கதி. உங்களை பாக்குறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன. வணக்கம். நீங்க இந்த கான்ட்ராக்டர் ராமதேவர் வகையரா தானே? நீங்க இன்னைக்கு வர்றதா நேத்தே நம்ம ராமதேவர் சொன்னாரு. அந்த பள்ளி ஓட்டுற ஜீப் இருக்குதே, ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால என் வண்டியில போயிடலாம். சாமான்லாம் நாட்டுட்டு வர்றேன், வாங்கம்மா. இந்த பாருமா, நீங்க இறங்குன ஸ்டேஷனுக்கும்
போற ஊருக்கும் 2 மைல் தூரம் இருக்கு. ம். அங்க இருந்து அந்த காட்டுக்கு 1 மைல் இருக்கு. ம்ஹும். அட இவ்வளவு சாமான்களா? இதுல என்னமா இருக்கு? புலிக்குட்டிகள், ஏமா போய் தானே சொல்றீங்க? டேப் ரெக்கார்டர், கேசட், இன்னும் பறவைகள் சம்பந்தப்பட்ட பலவிதமான புத்தகங்கள். அப்ப பறவைகளை பத்தி புஸ்தகம் எழுத வந்திருக்கீங்க? அட, உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ராமு அங்கிள் சொன்னாரா? சொன்னாரே. மாடி, இந்த காட்டுல புலி நடமாட்டம் அதிகமா இருக்குமே. அப்படியா? பயப்படாதீங்க, எனக்கு இந்த காட்டுல மூல முடுக்கெல்லாம் நல்லா தெரியும். துணைக்கு வர சொன்னா நான் வர்றேன். ஆனா எந்த சந்து புண்ணுல இருந்து புலி வருதுன்னு சொல்ல முடியாது. நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு எந்த பயம் இருக்காது. என்ன சொல்றீங்க? மனுஷன் ஒண்ணு செய்யலனா புலி பக்கத்துல வராது. துன்புறுத்தினா புலி என்ன பூனை கூட மேல விழுந்து கொதரும், தெரியுமா? இது நீங்க சொல்ற புலி கிடையாது. மனுஷங்களை கண்ட மேலேயே பாஞ்சிரும். நரமாமிசம் தின்னு பழக்கப்பட்ட புலி. மேனிட்டரா இருக்கும். நிச்சயமா நான் அதை பார்க்கணும். பார்க்கணுமா? நான் பார்க்கறது மட்டும் இல்ல, உங்களுக்கும் காட்டுறேன். ஒன்னே இல்ல, பத்திரகாளி. ஏற்கனவே ஹேமா கோபக்காரி. ஸ்டேஷனுக்கு போகணும்னா வண்டி ரிப்பேருங்கிற இந்த முதலே சொல்றதுக்கு வேண்டாம் முண்டோ. இன்ஜின்ல இருக்கிற ஆயில் எல்லாம் ஒழுகிருச்சு இல்ல, டவுனுக்கு போய் கொண்டா தானே வண்டி நவரும். இடியட். எப்போ இன்ஜின் ஸ்டாக் வச்சுக்க வேண்டாம் மடையா? சார், டீக் பிளான்டேஷன் சம்பந்தமா டவுனுக்கு போய் டிஎஃப் கிட்ட பேசணும். வண்டி ஸ்டேஷனுக்கு போல நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில ஒன்றும் சொல்ல வரையா? இந்த பார் மேனேஜர், இன்னும் 3 மாசத்துக்கு எந்த கான்ட்ராக்டையும் ஒத்துக்கிறதா இல்ல. அது எப்படி சார்? இந்த 3 மாசத்துக்கு ஏன் வண்டி எப்படி ஓடும்? இப்ப பறவைகள்லாம் காட்டுக்கு வர சீசன் தானே. எஸ் சார். 100 ஆறானாலும் நான் சொன்ன ஆராய்ச்சி முடிச்சாகணும். Yes, sir. அது என்னோட வாழ்க்கை லட்சியம். Yes, sir. மணி கூட அடிக்குது பாரு. எஸ். நீங்களே எழுத போறீங்களா? வயசு பாஞ்சிருச்சே, நான் எப்படி காவியத்தை முடிக்க முடியும்? அதனால மெட்ராஸ் மியூசிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க என் ஃப்ரெண்டோட மக ஹேமா அவங்க வரவழைச்சிருக்கிறேன். எப்போ வருது சார் ஹேமா? எப்போ வர்றதுக்கா இப்ப என்ன ஒரே இப்ப வந்துகிட்டு இருக்கா. இன்ஜின் பூரா பாலா போச்சுல. பூரா பாலாயிடுச்சு. ஆ. ஒண்ணு, இந்த மடையை செஞ்ச வேலைக்கு ஜீப் இன்னும் ஸ்டேஷன் போக இங்கே இருக்குது. ஒரே அறை. இந்த லட்சுமிக்காக தான் உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா எப்போ டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன். முதல்ல இவன் மூளையை தான் நான் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி சொல்லுவீங்களே வெளியே, உங்களுக்கு பழனி மாதிரி ஒரு ஆளு கூட இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்ன வெங்காயம் யாரு? அடுத்த ராத்திரி எழுப்பி காம்போதி ராகம் பாடுன்னா பாடி காட்டுவேன். ஹாய் அங்கிள். ஹாய் ஹேமா. ஹேமா, அங்கிள். சின்ன வயசுல பார்த்தது இப்ப எப்படி வளர்ந்துட்டேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வா. இவதான் எங்க ஹேமா. ஹலோ. ஹாய். மாவட்டத்துக்கு புலி மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் இவங்க அப்பா. ஆனா இந்த பொண்ணுக்கு முன்னாடி அந்த புலி பூனை மாதிரி ஆயிடும். அங்கிள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? இதோ அந்த பாக்ஸ்ல டேப் ரெக்கார்டர் கேசட்ல இருக்கு, ஜாக்கிரதை. மயானத்துல பிசாசு இல்லன்னு நானும் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸோ பந்தயம் போட்டுக்கிட்டோம். நான் தனியா மயானத்துக்கு போய் அத பொய்யன்னு நிரூபிச்சுட்டேன். வெரி குட், வெரி குட். ஒண்டியாவா? பின்ன இவ ரொம்ப தைரியசாலி. இல்லாட்டி இந்த ஆராய்ச்சிக்கு ஹேமாவை ஏன் கூப்பிடுறேன்? ஹேமா ஆண் பிள்ளையா பிறந்திருக்க வேண்டியவ. சின்ன வயசுல இவங்க அம்மா இவனுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அழகு பாப்பா. அப்பவே அசல் ஆம்பளை புள்ள மாதிரியே இருப்பா. இப்ப கூட பேண்ட் தட்டு போட்டா நல்லா இருப்பாங்கல்ல. எதுக்குடா? அது பழசா போயிட்டா நீ எடுத்து மாட்டிக்கலாம்னா? இந்த மாதிரி புடவை கட்டிட்டு காட்டுக்குள்ள போகும்போது புலி இவங்களை தொலைச்சுன்னு வச்சுங்க. புடவை காலில் மாட்டி இவங்க கீழே விழுந்துட்டா புலி இவங்களை சாகடிச்சிரும்ல. இப்படித்தான் ரொம்ப நாளைக்கு. நீ போமா. ஹேமா, அவன் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. இங்க புலி நடமாட்டம் ஜாஸ்தி. சிட்டில இருந்து வந்திருக்கீங்க, ஜீன்ஸ் போட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்குமே. நீ சரியான நினைப்பா ஜேம்ஸ். எங்க ஹேமா பாக்குறதுக்கு தான் வெஸ்டர்ன் ஸ்டைல். ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் டிபிக்கல் இந்தியன் ஸ்டைல். அவ்வளவுதான். பேச்சு காரமா இருக்குமே தவிர மனசு பசும்பால் மாதிரி. நீ வாமா. சத்தம்ல வருது. டயர் வெடிச்சு போச்சா? வெடிச்சது டயர்லடா, நம்ம துப்பாக்கி. யோ, தீபாவளிக்கு பசங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி துப்பாக்கியுமா தெரியுதே. பயத்துல ஜனங்களுக்கு காய்ச்சல் வருவே. ராத்திரி புலி வேட்டைக்கு போயிருந்தானா, நம்ம துப்பாக்கி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. அத பழுது பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம துப்பாக்கி நாங்க அர்த்தண்டா காட்டுக்குள்ள போறோம். இது ஆனா பொண்ணா இல்ல ரெண்டும் கட்டானா? கொஞ்சம் மரியாதையா பேசு. நீ சொல்றத கேட்கறதுக்கு இவங்க நம்ம ஊருக்காரங்க இல்லவே. பறவைகளை பத்தி புஸ்தகம் எழுதுறதுக்கு நம்ம ஐயாவே பட்டணத்துல இருந்து வரவழைச்சிருக்காங்க. அப்போ
ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட சுயபிராணமா ஆள விடும் அது இல்ல பாலே நிஜம்டா இப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் அந்த கூவ நீங்க சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா கட்டை எடுத்தனா மண்டை உடைச்சிருவேன் போங்கவே அந்த பக்கம் ஏன் பழனி யார் அந்த ஆளு? கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்களே அவங்க தான் இந்த ஊர் பிரசிடென்ட் பேரு தான் புலிராஜன் புலி சத்தம் கேட்டா ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாரு அவங்க சம்சாரம் சதா புலி படம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பையன் ஒரு பித்துக்குழி புலி மாதிரி உருவிக்கிட்டே இருப்பான் அவங்க மச்சான் புலி அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு டூப் போடுவான் தமாஷா இருக்க பழனி இவங்க அத்தனை பெரிய மரத்துல கட்டி வச்சு புலிய விட்டா புலியை விட வேண்டாம் புலி வருதுன்னாலே போதுமே அவனுக்கு விரைச்சிருவானுங்க